ஸோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட் அப்படிங்கிற மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வரலாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லையே ப்ரீவியஸ் எபிசோடில் 10,000 கிளான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூவுக்கு கீழே தான் வருவாங்க. அது டியாங் வாங் கிளான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாயில பேரே வரல கைஸ், அதனால தான் சொல்கிறேன். அந்த கிளானை வந்து அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஒருத்தனா இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கிளான் வந்து அழிச்சு 10,000 கிளான்ட்டேருந்து டெக்னிக்ஸை எடுத்திருக்காங்க. சரி மாஸ்டர், நான் இந்த டெக்னிக்கை கற்றுக்கலாமா அப்படின்ட்டு ஹீரோ ஸ்வான் மாஸ்டர்கிட்ட கேட்கும் போது இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த 10,000 கிளானோடைய டெக்னிக் வந்து டிவைன் டெக்னிக்கோடைய ஆப்போசிட் மெத்தட், அது வந்து ஒரு ஈவில் மெத்தட்னு சொல்லலாம். ஸ்வான் மாஸ்டர் சொல்றாரு, சரி நான் இது கற்றுக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா அது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஸ்வான் மாஸ்டர் சொல்றாரு. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. எப்பாடி போனதுக்கு என்னுடைய பசங்களுக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. டக்குன்னு ஹீரோ டிவைன் ட்ரீயை போய் பார்க்குறான். அதில் ஒரு ஃப்ரூட் வளர்ந்துருக்கு. அந்த ஃப்ரூட்டை எடுத்து பார்க்குறான். அது ஒரு கிரீன் தண்டர் ஃப்ரூட். ஹீரோ அதை எடுத்த உடனே ஹீரோக்கு செகண்ட் அவேக்கிங் நடக்குது. அவேக்கிங் உடனே ஹீரோக்கு ரெண்டாவதா ஒரு ஜாப் ஆட் ஆகுது. அந்த ஜாபோடைய பேர் வந்து தண்டர் மாஸ்டர். ஸோ இந்த தண்டர் மாஸ்டர்ங்கிறது ஹீரோக்கு தண்டர் பவர் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் ஹீரோக்கு கிடைக்கும். எப்படி எனக்கு ரெண்டாவது அவேக்கிங் நினைச்சிச்சு, எனக்கு 2 பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த தண்டர் பவர்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து வேகமா இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதே சமயத்தில் வர தண்டரை பவரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த தண்டர்லேயே டிராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் ஹீரோக்கு கிடைக்கும். அதே டைமிங்ல சடலத்தை ஹீரோடைய பூச்சிகள்லாம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அதுங்க எல்லாமே அடுத்த கட்ட தலைமுறை பூச்சிகளை உருவாக்குது. நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 30,000 வீட்டில் உருவாக்கியிருக்கு. நம்ம நயனும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மில்லியன் பூச்சிகளை உருவாக்கியிருக்கு. பரவாயில்லையே, வீட்டில் வந்து 30,000 பூச்சி உருவாக்கியிருக்கே. போட்டியில் எனக்கு வந்து இது மூலமா ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். 9 மியாஸ்மா பூச்சை பயன்படுத்தினாலும் ஹீரோடைய தண்டர் எபிலிட்டி இருக்கு. அதையும் யூஸ் பண்ணா நம்ம போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். அந்த இடத்த கட் பண்ணா ஒரு வார் ஜோனுக்கு ஒரு கேப்டன் போயிட்டு இருக்காரு. ஸோ அதே இடத்துல இன்னும் 4 ஜோன்ஸோடைய கேப்டன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பீச்லேருந்து கீழே இறங்கி வராரு. சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்ன உடனே ஹீரோடைய வார் ஜோன் இருக்கும் இல்லையா, அந்த வார் ஜோனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோடைய லேண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 உருவாகியிருக்காங்க. ஒன்னு அந்த ஆரஞ்சு கலர் மண்டா இருப்பான் இல்லையா அவன், இன்னொன்னு ஹீரோ. இந்த 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேரும் விட்டா செகண்ட் பிளேஸை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வார் ஜோன் சொல்லி கேப்டன் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் இருப்பான் இல்லையா, அவன் தான் எடுக்க போறான். 2வது பிளேஸ் ஆகுது நம்ம 5 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வரணும். 2 பேர்த்தையுமே கீழே இறக்கிட்டு நம்ம 4 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களை அங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுடைய வார் ஜோன்ஸை கீழே இறக்கிறதுக்கு 4 பேர் சம்மதம் சொல்லிடுறாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் அதை கேட்கல. நீங்க 4 பேருமே முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, எனக்கு மொதல் பிளேஸ் தான் வேணும், நான் அதை பாத்துக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடறான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போட்டிருக்க பிளான நான் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இவன் என்ன பைத்தியமா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்கள பிடிக்க முடியுமா, இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிற ஒரு திறமையான ஆள் அங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா வில்லன் கோப்பு தான் காட்டுறாங்க. அதுல லீடர் இருப்பான் இல்லையா, சரி இந்த போட்டியை பத்தி நியூஸ் தெரியுமாடா அப்படின்ட்டு கேட்கும்போது தெரியும் மாஸ்டர், இங்க 8 வார் ஜோன்ல இருந்து நிறைய பேர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம கடவுளுடைய பவர் என்னன்ட்டு அங்க நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த லீடர் அவங்களுடைய பவர் ரிலீஸ் பண்றான். இதை பார்த்துட்டு எல்லாருமே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா சிங் வந்து இந்த போட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த போட்டியை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. முதல் போட்டி வந்து எப்படி நடக்கும்னா, எல்லாத்தையும் ஒரு ஏரியாவுக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. அவங்க எல்லாரும் சண்டை போடணும். எங்கேயும் போகாம ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க மேல தண்டர் வந்து அடிச்சு ஸோ அவங்கள கொன்னுடும். சப்போஸ் அவங்க செத்தாலும் கூட ஸோ இந்த போட்டி முடிஞ்ச வரப்பு அவங்கள உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங் சொல்றாரு. இந்த வார் ஜோன்ல யாருமே எங்கேயும் போகாம இருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால வார் ஜோன் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி வார் ஜோனும் இருக்கு. ஜோன் வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜோன் சிங்க் ஆகுறதுல கடைசி 4 வார் ஜோனை மட்டும் சூஸ் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டி. செகண்ட் போட்டியில ஒவ்வொரு வார் ஜோனுக்கும் இடையில சண்டை நடக்கும். அதை சூஸ் பண்ணி யார் ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இதுதான் செகண்ட் போட்டி. இப்போ உங்களுடைய டீமுக்கு ஹெட்டை சூஸ் பண்ணணும், உங்களுடைய டீம் ஹெட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிங் சொல்றாரு. ஸோ எல்லாருமே ஹீரோக்கு ஓட் போட ஆரம்பிக்கிறாங்க. லூ, பிரின்சஸ் இவங்க எல்லாருமே ஹீரோக்கு ஓட் போடுறாங்க. ஈவன்
ஆரஞ்சு மண்டை, ரெட் ஹேர் இவங்க எல்லாருமே ஹீரோக்கே ஓட்டு போடுறாங்க. அவன் என்னடா எனக்கே ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யாருக்கும் தெரியாம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என் மேலேயே கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே ஹீரோக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க இருக்குமா எனக்கு ஓட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். சரி இப்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ எல்லாருமே ஹீரோக்கு ஓட்டு போட்டதை பார்த்துட்டு எனக்கு லீடரா இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு சிங்கம் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இருக்கிறது நம்ம ரொம்ப லோயஸ்டா இது வரைக்கும் இருந்துட்டு வந்தது, இந்த வருஷமாவது நம்ம ஸ்ட்ராங்கா மாறணும், அதனால நீங்க கண்டிப்பா நீ லீடர் பொசிஷன் எடுத்து நம்மளுடைய வார் ஜோனை பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டு சிங் சொல்றாரு. சரி நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான ஹோட்டல் கேட்டு இந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கு, நீங்க எல்லாருமே இந்த படிக்கட்டுக்கு மேல ஏறி அந்த வார் ஜோனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங் சொல்றாரு. அடுத்த நாள் போட்டி நடக்கிற ஏரியாவுக்கும் வந்துடுறாங்க. ஏகப்பட்ட வார் ஜோன்ல நிறைய ஏகப்பட்ட கமாண்டர் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஹீரோ பார்த்துட்டு என்ன எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். இது மற்ற வார் ஜோன்ல இருந்து அதாவது ஹீரோ நாட்டுல இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ அதை பத்தி லூ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது லூ அந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ நீங்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏமா வேற வார் ஜோனுடைய டீமோடைய கேப்டன்மா எங்களுடைய டீம் கேப்டன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூவும் பிரின்சஸும் அவள்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வார் ஜோனுடைய கேப்டனும் ஒரு போர்ட்டல் மூலமா கப்பல் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. சோ அந்த கப்பலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் தான். அந்த கப்பல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பான்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஜியான், அவன் கீழே குதிக்கிறான். ஸோ இதே டைமிங்ல இன்னொரு போர்ட்டல் திறந்து 9 டிராகன் ஒரு சவப்பட்டி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வார் ஜோன் கேட்டனும் அந்த டிராகன்ல உட்கார்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கான். வந்த உடனே நாங்க தான்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டனையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சவப்பட்டியை உடச்சிக்கிட்டு அந்த ஜோனுடைய டீம்மேட்ஸ் இறங்குறாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்போம்னு சொல்லிட்டு போட்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லா வார்சோன் டீமும் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே போட்டி நடக்க இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோவும் உள்ள போயிடுறான். டீம்ல இருப்பான் இல்லையா ரெட் கலர் ஹேர் வச்சிருக்கவன், அவன் என்ன பிளான் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது என்ன பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். ஆமா இந்த மாதிரி போட்டி நடக்க போது பிளான் இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹேர் மடையும் கத்தும் போது லீடர்கிட்ட இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் அவள் கத்திக்கிட்டே வருவா. ஹீரோவா அவளை படிச்சு அடக்கிட்டு ஓ பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிடுற பொருள் எல்லாம் எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிக்கிறான். என்னடா மீட்டு பெப்பரு அது இதுன்னு எடுத்து வைக்கிற என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது நல்லா சாப்பிட்டாதான்ப்பா நம்ம தெம்பா சண்டை போட முடியும், அதனால சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இவங்க இதை கேட்டுட்டு தப்பா சூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம ஆரஞ்சு கலர் ஹேர் மட்டும் ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னோட பிளான் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இது இவனே உட்காந்து சாப்பிட்டு இருக்கான், அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா தெம்பா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சஸும் ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டிருக்கீங்க போல, நான் தான் தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பிளான யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் மண்டைன்னு காட்டுறாங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா இந்த மாதிரியான ஒரு பிளான போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இவன் போட்டிருக்க பிளான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு ஜெயிச்சு இருக்காரு. சோ அந்த பிளான தான் இவன் எக்ஸிக்யூட் பண்றான் போல. இந்த தைரியம் யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் இப்பதான் எனக்கு தெரியுது. என் தாத்தா இவனை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருப்பான் இல்லையா, என்னடா என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சேர்ந்து கிரில் சிக்கனை சமைக்க ஆரம்பிச்சிடறான். இவன் எல்லாத்தையுமே ஸ்கிரீன் மூலியமா ஸ்வாட் மாஸ்டரும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. என்ன இது அவன் தான் முட்டாள்தனமா பண்றானா, இந்த ஆரஞ்சு கலர் மண்டையனும் அவன் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இதை முயற்சி பண்ணி பாக்கணும்னா இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுடைய கிளான் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்களுடைய பிளான் அட்டாக் பண்றதுக்காக மொத்த வார் ஜோன் எல்லாருமே அவங்கள அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஆனா அவங்க வார் ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஆள் மற்ற வார் ஜோன்ல இருக்கவங்கள கொடூரமா கொண்டு போட்டிருப்பான். இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் ஹீரோவும் பில்ட் பண்றான் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கு ஒரு தகுதி தராதாரம் வேணாம், ஒரு கண்ட நாயெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவர் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கும்போது யூவோடைய அப்பா நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டரை கட்டுப்படுத்துறாரு. ஸோ இதே டைமிங்ல மொத்த வார் ஜோன் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோடைய டீமை தான் அட்டாக் பண்றதுக்காக சுத்து போடுறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஆனா ஹீரோ கிரில் சிக்கனை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிரில் சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறது லொகேஷன் ட்ராக்கிங் இந்த மாதிரி ஸ்கில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பயப்படாம ஒரே இடத்துல இருக்காங்க, தண்டனை விதிக்கு கூடமா இங்க பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு ஹீரோடைய டீமை சமாளிக்கிறதுக்காக 4 வார் ஜோன்ல இருந்து வந்த டீமுகளும் தனித்தனியா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளும், ஆரஞ்சு கலர் ஹேர் மண்டியை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளும், மற்ற டீம்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளும், ஸோ யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ஆளும் சொல்லிட்டு அவங்க டீம்ஸை தனித்தனியா பிரிக்கிறாங்க. அதுல ஒருத்தி அசாசின் இருந்துட்டு என்னதான் ஹீரோ கிட்ட ஒரு பேரை உருவாக்குற பவர் இருந்தாலும் கூட இந்த போட்டியில அவனால அதை பயன்படுத்த முடியாது, அதனால நான் அவனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அசாசின் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளும் சொல்றா.
ஹீரோஸ் பிளான் பண்றாங்க. இதே டைமிங்ல மத்த வார்சோனுடைய கேப்டன் இருப்பாங்க இல்லையா, என்னுடைய வார்சோன்ல இருக்கவங்க தான் பெரிய ஆளு, என்னுடைய வார்சோன்ல இருக்கக்கூடியவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமும் ஹீரோவுடைய வார்சோன் முன்னாடி போகாம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதே டைமிங்ல ஸ்வாட் மாஸ்டர் இவங்க எல்லாத்தையும் ஸ்கிரீன் மூலமா பாத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு இவன் என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், 400 மீட்டர் வந்துட்டாங்க, 300 மீட்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ தான் கண்டுபிடிக்க முடியல, ஆரஞ்சு கலர் மண்டையானது கண்டுபிடிச்சிருப்பானே, என்ன பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டரும் டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்கும்போது மொத்த டீம் எல்லாருமே ஹீரோட டீம் அட்டாக் பண்றதுக்காக மறைஞ்சு வந்திருப்பாங்க. பட் அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போற அந்த நிமிஷத்துல ஹீரோ அவன் கையில இருந்த மீட்டை அவன் மேல தூக்கி அடிக்கிறான். தூக்கி அடிச்சோடனே அவன் ஷாக் ஆகிறான். என்ன இது ஒரு மீட்டா, அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். மறைஞ்சு வந்தாலும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். இதோட இந்த சட்டம் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.